வணக்கம். இது வெற்றி வழிகாட்டி ஏப்ரல் மந்த் எக்ஸாம் ஃபோக்கஸ்டு சிஏ பிரசன்ட் பை தீபிகா சக்திவேல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் இனியோ சோஸ். இனியோ சோஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இனியோ ஜோஸ் அப்படின்னு சொன்னா இங்கிலீஷ்ல சேரியட்டீர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதாவது சேரியட்டீர் அப்படின்னா சக்கர வண்டி ஓட்டுபவர் அல்லது அதை கட்டுப்படுத்துபவர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். எந்த மொழியில? கிரேக்க மொழியில. ஓகேங்களா? இப்ப இந்த இனியோ ஜோஸ் அப்படிங்கிறது 1980களில் ஒரு சிறிய ராணுவ பயிற்சியா வந்துட்டு இது வந்து தொடங்குச்சு. இன்னைக்கு ஐரோப்பாவோட ரொம்பவே பெருசான ஒரு விமான போர் பயிற்சியில இது வந்து ஒன்னா இருக்கு. ஓகேங்களா? அதை பத்தின டீடைல்டான ஒரு எக்ஸ்பிளனேஷன் நம்ம பார்ப்போம். அப்போ இனியோச்சோஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இட் இஸ் அ மல்டிநேஷனல் ஏர் எக்ஸசைஸ். ஓகேங்களா? அதாவது ஒரு பன்னாட்டு விமான பயிற்சி. ஓகே, இதுல இந்தியா எப்போ ஜாயின் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் எப்போ ஜாயின் பண்ணுச்சுன்னா 2023 ஜாயின் பண்ணுச்சு. இந்த இனியோச்சோஸை ஹோஸ்ட் பண்ற நாடு என்ன நாடுன்னா கிரேக்க நாடு. ஓகேங்களா? இதனை நடத்துவது ஹெல்லனிக் ஏர்ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது கிரேக்க நாட்டுடைய ஏர்ஃபோர்ஸ்க்கு பேரு ஹெல்லனிக் ஏர்ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேங்களா? இதோடைய லொகேஷன் எங்க வந்துட்டு இனியோச்சோஸ் பன்னாட்டு விமான பயிற்சி வந்துட்டு நடைபெறுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அன்ட்ராவிடா ஏர்பேஸ். ஓகேங்களா? அன்ட்ராவிடா விமான தளத்துல நடைபெறுது. இந்த அன்ட்ராவிடா விமான தளம் அப்படிங்கிறது எலிஸ் நகரம் கிரேக்க நாட்டுல இருக்கு. இந்த எக்ஸசைஸ் ஓகேங்களா, இந்த இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் எக்ஸசைஸ், மல்டிநேஷனல் ஏர்ஃபோர்ஸ் எக்ஸசைஸ் வந்துட்டு ஒரு 12 நாட்கள் வந்துட்டு நடைபெறுது. எப்போ ஆரம்பிச்சிச்சுன்னா மார்ச் 31 ஆரம்பிச்சிச்சு. எப்போ முடிவு பெறும்னா ஏப்ரல் 11 முடிவு பெறும். இதுல இந்தியா உட்பட மொத்தம் எத்தனை நாடுகள் வந்து பங்கேற்குது அப்படின்னு சொன்னா 15 நாடுகள் வந்துட்டு பங்கேற்கு. ஓகேங்களா? அப்ப இந்தியாவுடைய பார்ட்டிசிபேஷன், இந்தியா சார்பில் என்னென்ன விமானங்கள் வந்துட்டு பங்கேற்குதுன்னா சுகோய் 30 MKI வகை விமானங்கள், IL-78 வகை விமானங்கள், C-17 விமானங்கள் வந்துட்டு இதுல வந்து பங்கேற்குது. இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த பன்னாட்டு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் மாதிரி மற்ற நாடுகள்ல இருக்கக்கூடிய ஏர்ஃபோர்ஸ் ஒருங்கிணைந்து செயல்படுதல், அதே மாதிரி கூட்டு போர் நடவடிக்கைகள், அப்புறம் இந்த வியூகம் வகுத்து வந்துட்டு பயிற்சி செய்தல். இந்தியாவுக்கு வந்துட்டு இது வந்துட்டு ஒரு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். நம்ம இன்னொருக்கு ரீகால் பண்ணலாம். இனியோச்சோஸ் அப்படிங்கிறது கிரேக்க நாடு நடத்தக்கூடிய ஒரு மல்டிநேஷனல் ஏர் எக்ஸசைஸ். மொத்தம் எத்தனை கண்ட்ரிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுது? 15 கண்ட்ரிஸ் பார்ட்டிசிபேட் பண்றது. எங்க நடைபெறுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 2025 அன்ட்ராவிடா ஏர்பேஸ் அப்படிங்கிறது இது எலிஸ் நகரம் கிரேக்க நாட்டுல இருக்கு. ஓகேங்களா? மொத்தம் 12 நாட்கள் நடைபெறக்கூடியதுல இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் கலந்துக்கிறது. எப்போ ஆரம்பிச்சிச்சுன்னா மார்ச் 31, எப்போ முடியுதுன்னா ஏப்ரல் 11. கண்டிப்பா வந்துட்டு நம்மளுடைய வெற்றி வழிகாட்டி சேனல் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.